जय जगत माता देवी बगलामुखी ओम क्लीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्लीं ओम स्वाहा. ஒரு 4-5 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் படிக்கும்போது அநேகமா அந்த லெட்டர் அனுப்பியிருக்கப்பட்ட ஆளுகளும் ஜோதிஷியோ இல்லை அல்பம் ஜோதிஷம் தெரிஞ்சவரோ ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த கேள்வி சம்பூர்ணமாக இல்லை, இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்றேன். அவர் என்ன கேட்டிருக்காரு என்றால், சுவாமிஜி குணரோக சத்ருஸ்தானம் என்றால் என்ன, அதுல இருந்து நமக்குள்ள குணதோஷங்கள் என்ன, இப்படி கேட்டிருக்காங்க. குண ரோக சத்ருஸ்தானம் என்றால் என்ன, இதுல இருந்து நமக்கு உண்டாகப்பட்ட குணதோஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல குணரோக சத்ருஸ்தானத்தை பற்றி சொல்றேன், அப்புறம் அதுல இருந்து உண்டாகப்பட்ட பலங்கள். குணரோக சத்ருஸ்தானம் என்றால் ட்ரையாங்கிள் மாதிரி 3 பாகங்கள் தான். அதாவது ஜாதகத்திலே உள்ள குணம் ரோகம் சத்ரு என்று சொல்லப்பட்ட 3 பாகங்கள். அதாவது இந்த 3 பாகங்கள் உண்மையிலே 3 பாகங்களாக இல்லை, 2 தான் இருக்குது. ஒன்று குணம், ரோகமும் சத்ருவும் ஒரே இடம்தான், 6ஆம் இடம். அதாவது குணம் என்று சொல்லப்பட்டது ஒருவனோட பிரவர்த்தியை பேஸ் பண்ணி, அவனோட செயலை பேஸ் பண்ணி தான் அவனோட குணத்தை நம்ம கால்குலேஷன் பண்றது இல்லையா. அது அவன் நல்லவனா கெட்டவனா, இதுதானே குணம் என்று சொல்லப்பட்டது. குணத்தில் நல்ல குணம் கெட்ட குணம் இப்படி 2 இருக்கு. அந்த குணஸ்தானம் என்று சொல்லப்பட்டது 2ஆம் இடம் தான் ஜாதகத்தில், லக்னத்தோட 2ஆம் இடம். ஏனென்றால் 2ஆம் இடம் புத்தி, வித்யா, அறிவு, சிந்தை, இதெல்லாம் 2ஆம் இடம் தான். ஒருவனோட புத்தி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, சிந்தை எப்படி இருக்குன்னு தெரியாது, அவனோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு இது எப்படி தெரியும்? அவனோட செயலிலே இருந்து இல்லையா, அவனோட ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தான் நமக்கு நம்ம ஒருத்தனை நல்லவனா கெட்டவனா, அறிவுள்ளவனா அறிவில்லாதவனா, இப்படி எல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்றது எப்படி, விலையிருத்தப்பட்டது எப்படி, இடை போடப்பட்டது எப்படி, அவனோட பிரவர்த்தியை பேஸ் பண்ணித்தான். அப்ப இந்த பிரவர்த்தி என்று சொல்லப்பட்டது, ஆக்டிவிட்டி என்று சொல்லப்பட்டது 10ஆம் இடம்தான். அப்போல் குணம் என்று சொல்லப்பட்டது 2ஆம் இடம் ஆயிருந்தாலும் அந்த 2ஆம் இடத்தை வச்சு மட்டும் அது நமக்கு தாம்படிக்க முடியாது. ஏனென்றால் அவனோட மனசுல என்ன இருக்கு, அவன் என்ன செய்ய போறார் என்று நமக்கு தெரியாது, செய்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது தெரிய வேண்டுமானால் 10ஆம் இடம் கர்மஸ்தானவுமாக பேஸ் பண்ண வேண்டும். அப்ப குண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்பட்டதுல 1ஆவது இடம் குணம் என்று சொல்லப்பட்டது ஜாதகத்தில் 2ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சேர்ந்து வரப்பட்ட அந்த கர்ம பலன் தான். அதாவது திங்கிங், அதுல இருந்து உண்டாகப்பட்ட ஆக்டிவிட்டி, அதாவது செயல், இதுதான் அவனோட குணம். இனி ரோகம். ரோகம் என்று சொல்லப்பட்டது ஜாதகத்தில் 6ஆம் இடம்தான். 6ஆம் இடம்தான், அதாவது லக்னத்திலே இருந்து லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் தான் ரோகஸ்தானம். ரோகம் மட்டுமல்ல, ரோகம், கடம், சத்ரு, இதெல்லாமே இந்த 6ஆம் இடம் தான். அப்போ சத்ருவும் 6ஆம் இடம் தான். அப்போ குண ரோக சத்ருஸ்தானம். இனி ஒருவனிலே இருந்து நமக்கு ரோகம் உண்டாகாது, நமக்கு சத்ருதே உண்டாகும். இவனுடைய ஃபர்ஸ்ட்ல சொல்லப்பட்ட அந்த குணஸ்தானத்திலே இருக்கப்பட்டவன் நல்லவன் அல்ல என்றால் அவனோட செயல்கள் மூலமாக நமக்கு தோஷங்கள் உண்டாகும். எந்த தோஷங்கள் உண்டாகும்? சண்டை வழக்குகள் உண்டாகும், கேசு வழக்குகள் உண்டாகும், கொலபாதகம் வரைக்கும் உண்டாகலாம் இல்லையா. ஒருவன்ல இருந்து இப்படி உண்டாகலாம். ஆனா ரோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா இன்டைரக்டாகவே இவன் இந்த குணஸ்தானத்திலே இருக்கப்பட்டவன் மோசமுள்ளவன் ஆயிருந்தால், அவன் ஏதோ ஆபிசார தோஷங்கள், செய்வனே தோஷங்கள் பண்றதா இருந்தால் அது நமக்கு ரோகங்கள் உண்டாகும். அப்போ குண ரோக சத்ருஸ்தானங்கள் தம்மில் இப்படித்தான் பந்தம் உண்டாகிறது. இதுல முக்கியமாக நம்ம இந்த குணரோக சத்ருஸ்தானம் பார்க்கப்பட்டதுல ரோகம் எடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இதுல இருந்து ரோகம் உண்டாகிறது ரொம்ப ரேர் தான். முக்கியமா சத்ருதை உண்டாகும். அது நம்ம வாழ்க்கையில பார்ட்னர்ஷிப் வியவஸ்தியிலே லைஃப் பார்ட்னர் கூட அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் சிலவங்க கல்யாணம் ஆயிட்டு 10 வருஷம் 5 வருஷம் டிவோர்ஸ் கேஸ் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்ன ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு.
கல்யாண வாழ்க்கையும் கொஞ்ச காலம் அப்படி போகும். அதுக்கப்புறம் சண்டை வழக்கு, அதுக்கப்புறம் பயங்கரமா சத்ருவாய் மாறிவிட்டு கேசு வழக்கு விவகாரங்கள் உண்டாகும். அங்கே நம்ம இந்த குணஸ்தானம் பார்க்காமல் வெறும் பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணதுனால தான் அப்படி இருக்கிறது. இது ஒன்று குணஸ்தானம். இனி ரெண்டாவது சத்ருஸ்தானம். சில நேரங்கள்ல நம்ம பார்ட்னரை, அதாவது தொழிலிலே உண்டாகப்பட்ட பார்ட்னராகலாம், ஃப்ரெண்ட்ஷிப்லேயே உண்டாகப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அதுதான் தொழிலில் உண்டாகப்பட்ட லைஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது கணவன் மனைவி, இப்படி இருக்கப்பட்டவர் ஃபியூச்சரில் நமது எளிமையாய் மாறிவிடுமா என்று தெரிய வேண்டுமானால் அவரோட 2ஆம் இடத்துல இருக்கப்பட்ட, அதாவது குணஸ்தானத்தில் இருக்கப்பட்ட கிரகங்களையும் கர்மஸ்தானத்தில் இருக்கப்பட்ட கிரகங்களையும் ரெண்டும் சம்யோஜிப்பிச்சு, அதாவது ஒன்று சேர்த்து கால்குலேஷன் பண்ண வேண்டும். அப்போதான் இவனோட சிந்தையிலே இருந்து என்ன கர்மங்கள் உண்டாகும் என்று தெரியும். இல்லாமல் நம்ம ஒருவன் பார்க்கும்போது அவன் ரொம்ப அழகுள்ளவனாக இருக்கும், ரொம்ப சாந்தனாக இருக்கும், நல்லவனாக இருக்கும். ஆனால் அவன் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கு நமக்கு தெரியாது இல்லையோ. அவனோட அறிவென்ன, அவனோட மனசில் இருக்கப்பட்ட அந்த தீய சக்தியோட அளவென்ன. எல்லா மனுஷன்லேயும் கடவுளும் இருக்காங்க, பிசாச்சும் இருக்காங்க, அதாவது அசுரனும் இருக்காங்க, தேவனும் இருக்காங்க. சகல மனுஷருக்குள்ளே அது இருக்கு. அப்போ இந்த தோஷங்கள் செய்யப்பட்டவர்களே அந்த பைசாஜிக சக்தி, டெபிள் எஃபெக்ட், ஈவில் எஃபெக்ட், அவதான் அதிகமாகவே இருக்கும். அவன் தான் தோஷ பலங்கள் அதிகமா பண்ணுவாங்க. சல்கர்மங்கள் பண்ணப்பட்டவங்க, சாரோபதேசம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் அவர் சாத்விகன்மாராக இருக்கும். அவர்ல இருக்கப்பட்டவதெல்லாம் தெய்வீகமாக இருக்கப்பட்ட அம்சம் வளர்ந்திருக்கும். அப்போ நமக்கு நாம் தேடி போகப்பட்ட இவன், அதாவது இந்த குணகாம்சியாக இருக்கப்பட்டது எது என்று தெரிய வேண்டுமானால் அவனோட செயலுக்கு வர வேண்டும். அதுவரை நம்ம அவனோட வாழ்க்கையில் காத்திருந்தாச்சுன்னா நாளைக்கு நமக்கு பிடித்தால் கிட்டாத அவஸ்தையிலே அவன் தோஷகாரியாய் மாறிவிடும். அதனால மொத்தம் முன்னே அவனை பற்றி நம்ம ஒரு எடை போட வேண்டுமானால் அவனோட ஜாதகம் பார்த்துட்டு அவனோட 2ஆம் இடம், அவனோட ஜாதகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கப்பட்ட கிரகங்கள் இல்லை இருந்து அவன்லே அந்த உருவாகப்பட்ட, அது உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேனே, பூமியிலே இருந்து இந்த ஊட்டு வரும், தெரிஞ்சிருக்கா? ஊட்டு குளத்துல எல்லாம் கிணத்துல எல்லாம் ஊட்டு வருவாங்க இல்லையா? உங்க வீட்டுல கிணறு இருந்தா தெரியும், இல்லை உங்களுக்கு வயக்காடெல்லாம் இருந்தா தெரியும். ஊட்டு வருவாங்க மழை காலத்திலையும் சில நேரத்துல அல்லாமலும் இருக்கும். இந்த ஊட்டிலே இருந்து வரப்பட்டது உப்பு தண்ணியா, மஞ்சள் தண்ணியா, நல்ல சுத்தமான ஜலமா, இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் என்ன வேணும்? அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதுபோல இவனோட சுபாவம் என்ன என்று தெரிய வேண்டுமானால் அவனோட கர்மத்திலே இருந்து, கர்மம் என்றால் தொழில் செயல், அதுல இருந்து தான் நமக்கு தெரியும். அது நமக்கு தோஷமாய் பாதிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாகவே அப்படி இருக்கப்பட்ட ஆளுகளை நாம் வாழ்க்கையிலே இருந்து அவாய்டு பண்ண வேண்டும். அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவியாயிருந்தாலும் துணைவனாயிருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருக்கப்பட்ட பார்ட்னர்ஸ் ஆயிருந்திருந்தாலும் சரி. அப்போ நீங்க பிசினஸ்ல எப்பவுமே ஒரு பார்ட்னராக ஒருவர் பார்த்துருப்பீங்க. பல இடங்கள்லையும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமா கூட உள்ளவன் பயங்கரமா சீட்டிங் பண்ணிட்டு, நிறைய பேர் அப்படி வருவாங்க. சீட்டிங் பண்ணிட்டு இவன் ஒண்ணுமே இல்லாத அவஸ்தை, முதல்ல ஆரம்பித்தவன் ஒண்ணுமே இல்லாத அவஸ்தையில போய்விடும், அடுத்தவன் அது பயங்கரமாகவே வளரும். அதற்கு என்ன காரணம் என்றால், ஃபர்ஸ்டிலே இவனோட ஜாதகம் பார்க்கவில்லை, அவனோட அந்த குணஸ்தானம் செயல்ஸ்தானம் இது பார்க்காம இருந்ததுனால தான் அப்படி உண்டாகிறது. அது சத்ருதையிலே மட்டுமல்ல, சில நேரங்களில் சிலவங்க நேரே அட்டாக் பண்ணுவாங்க. வேற சிலவர் இந்த நீச்ச சக்திகள் அதிகமாகவே இருக்கப்பட்டவர், சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற 3 குணங்கள் இருக்கு இல்லையா? அதுல சாத்விகமாக இருக்கப்பட்டவன் நல்லவனாக இருக்கும், அவனோட குணங்கள் சுபமாகவே இருக்கும். ராஜச பாவத்தில் உள்ளவன் தான் இந்த அடி பிடி சண்டை இப்படி எல்லாம் போறது. நீ தமோ குணத்தில் இருக்கப்பட்டவன் செய்வினைகள் ஆபிச்சார தோஷங்கள் பின்னாடி இருந்து குத்துவாங்க, வேற ஆளை விட்டுட்டு மறைமுகமாக நம்மளை உபதிரவிப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கப்பட்டவன்ல இருந்துதான் செய்வினை தோஷங்கள் உண்டாகும். அது நமக்கு பெரிய ரோகங்கள், அபகடங்கள், அதாவது ஆக்சிடென்ட்டுகள், இப்படி எல்லாம் கடன் தொல்லை அதிகமாக்கி உண்டாகும். இப்படி எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டுமானால் ஏற்கனவே சொல்லப்பட்ட குண ரோக சத்ருஸ்தானங்களை இப்படி
கால்குலேஷன் பண்ணி ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். இப்படி ஒன்று சேர்த்து பார்க்கும்போது நமது வாழ்க்கையில யாருகிட்ட நமக்கு நல்ல ஒரு உறவு வைக்கலாம், அதாவது பிஸ்னஸ்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பில், லைஃப் பார்ட்னரில். சாதாரணமாக எல்லாரும் கல்யாணம் பார்க்கும் பொழுது பொருத்தம் பார்ப்பாங்க. இதில் 10 பொருத்தம் இருக்குது. இப்போ எல்லாம் பர்சன்டேஜில் சொல்கிறாங்க, 85% இருக்குது, 90% இருக்குது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி 10ல் 10 பொருத்தம் இருந்தும் 8 பொருத்தம் இருந்தும் கல்யாணம் பண்ணப்பட்ட எத்தனை பேர் குடும்ப கோடதியில் டிவோர்ஸுக்காக இருக்காங்க தெரியுமா? ஏன் காரணம் என்றால் அவரோட இந்த குணபாகம் பார்க்காமல் இருக்கிறதுனால தான். நேற்றுக்கு வரை சந்தோஷமா இருந்த கணவனை பற்றி 1000 தோஷங்கள் கோட்டையில சொல்லுவாங்க. அவர் ரொம்ப கெட்டவன், ரொம்ப மோசமானவன் அப்படி சொல்லுவாங்க. இவன் தன்னுடைய வைஃபை பற்றி இப்படி சொல்லுவாங்க, ரொம்ப மோசமானவள், கெட்டவள், கெட்ட குணம் உள்ளவள். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால் அவனோட அந்த 2ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட, அதாவது சுபாவ ஸ்தானத்தில், புத்தி ஸ்தானத்தில், சிந்தை ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட பாப கிரகங்கள் தான். அதாவது புத்தி, சிந்தை, அறிவு, இதுக்கெல்லாம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்திலும் கர்மஸ்தானமான செயல் இடமாக இருக்கப்பட்ட 10ஆம் இடத்திலும் இருக்கப்பட்ட கிரகத்தை கால்குலேஷன் பண்ணி பார்த்தால் தான் ஒருவனோட உண்மையான கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் அவன் நல்லா என்ன சொல்லலாம், மேக்கப் பண்ணி ரொம்ப ஆக்டிங் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி, அவனுக்கு தெரியாது. ஆனால் 2ஆம் இடம் கொண்டு ஏறக்குறை நமக்கு தெரியும், ஒரு ஆவரேஜே தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அவனோட அந்த பிரவர்த்திகள் போவாங்க, கோபம் வரும்போது சும்மா திட்டுவாங்களா, இல்ல கத்தி எடுத்து குத்துவாங்களா, இது 2ம் தெரிய வேண்டுமானால் திட்டுறது நாவினால்தான், செயல் இல்லையா, அது இல்லையா? சின்ன ஒரு செயல்னு சொல்லலாம், நாவு செலிக்கிறது உண்டு இல்லையா? ஆனா கத்தி எடுத்து குத்துவாங்களா, வெட்டுவாங்களா, இப்படி எல்லாம் தெரிய வேண்டுமானால் 10ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போ எல்லா காலத்திலையும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமா நம்மளோட லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், ஆத்மார்த்தமாக இருக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அது 2 பேர் சேர்ந்து வாங்கறதா இருந்தால் அங்கே எல்லாம் நீங்க முக்கியமா ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த குண ரோக சத்ருஸ்தானத்தை 3 சம்யோஜிப்பிச்சு, அதாவது ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கப்பட்ட ஒரு பார்க்க தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை கொண்டு போய் காட்டிட்டு, இவன்கிட்ட நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்க போறோம், இவரை பார்ட்னரா சேர்த்து பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம், இவர் 2 பேரும் சேர்ந்து வாங்கலாமா, இப்படி எல்லாம் கேட்கும்போதே அந்த ஆச்சாரியன் உடனே இப்படித்தான் பார்ப்பாங்க. இந்த 3 ஆங்கிள்களும், இந்த 3 ராசிகளையும் கட்டம் போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவனோட யதார்த்தமாக இருக்கப்பட்ட குணம் என்ன, நாளைக்கு அவன்ல இருந்து என்ன உண்டாகும், இதெல்லாம் அதுல இருந்து தெரியும். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.